ரொம்ப நாள் கழித்து இந்த வீக்கெண்ட் ரொம்ப சூப்பராக போச்சுங்க. எல்லா வாரமும் வீட்டில் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்கிடுவோம். இதுதான் நடக்கும். இந்த வாரம் வெளியே போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமராவதி க்ரொக்கடைல் ஃபார்ம் தான் போயிருந்தோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. போகும்போதே ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார், நீ நினைக்கிற மாதிரி அங்கே ஒரிஜினல் முதலைங்கள்லாம் இருக்காது, எக்ஸிபிஷனில் காமிக்கிற மாதிரி செட்டப் தான் இருக்கும் அப்படின்னு. நானும் நம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா வெயில் சூடாக இருக்குதுன்னு முதலைங்கள்லாம் அழகாக தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு பல்ப் மொமெண்ட்டாக இருந்தது அவர் சொன்னது கேட்கும்போது. ராசாத்திக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு போல், வித்தியாசமான உருவமாக இருக்குதுன்னு அவளும் பார்த்துட்டே தான் இருந்தா. அப்புறம் அங்கே வச்சுருந்த செட்டப்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. யானை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஏற்ற இடம் தான் அது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சர்க்கஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதாவது ரொம்ப குட்டி பேபி க்ரொக்கடைல், கொஞ்சம் பெருசு, அதுக்கும் கொஞ்சம் பெருசுன்னு வித்தியாசமாக காமிக்கணுங்கிறக்காக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அவங்க 3 பேரும் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தனியாக நான் ஒரு குட்டி விசிட் போயிருந்தேன். அங்கே பேபி க்ரொக்கடைல் வச்சுருந்துருக்காங்க. அது சரியாக நான் பார்க்கல, செடிக்குள்ளே இருந்ததுனால. திரும்பவும் இவர் தான் வந்து சொன்னார், அங்கே ஒரு குட்டி க்ரொக்கடைல் இருக்குது, போய் பார்த்துட்டு வான்னு. அதுக்கு தான் போயிருந்தேன். நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அப்பாவும் மகளும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பாப்பாவுக்கு பெருசாக விளையாட்டு காமிக்கிறதுன்னு இருக்காது, டாய்ஸ் மட்டும்தான். அது போக வெளியே வந்தால் காக்கா பறக்குது பாரு, குருவி பறக்குது பாருன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் வீட்டில் புஜ்ஜி இருக்கும், அதை காமிச்சிட்டு தான் இருப்போம். இங்கே நிறையாவே இருக்குது ராசாத்திக்கு சுற்றி காமிக்கிறதுக்கு. இந்த புலிகிட்ட வரும்போது ராசாத்திக்கு சிரிப்பு தாங்கவே முடியலைங்க. என்ன நினச்சி சிரிச்சான்னு தான் தெரியல, ஒரே சிரிப்பாக இருந்தது பாப்பாவுக்கு. அதுக்கப்புறமா சுற்றி பார்த்து முடிச்சாச்சு, வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. இந்த செடி வந்து வெள்ளை கனகாம்பரம்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர வழியில் மாங்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை, ராசாத்திக்கு வாக்கர் வேணும்னு சொல்லியிருந்தேன், அது பார்க்க தான் போயிருந்தோங்க. ஐடியா எதுவும் இல்லை வாங்குறதுக்காக, ஜஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா தெரியுது, குட்டி வெஸ்பா, பைக்கு அப்படின்னு நிறையா இருக்குது. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?